இனிமேல் நான் அமேசானில் வந்து என்னோடய ப்ராடக்ட்ஸை செல் பண்ண மாட்டேன். ஸோ இது ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் 1 இயராக நான் அமேசானில் வந்து என்னோடய கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை விட அதோட இஷ்யூஸ் வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதோட ஃபீஸ் வந்து ரொம்பவே ஹை. அண்ட் நம்ம எவ்வளோ தான் செல்லிங் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாகும். அதுவும் அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகும்போது அது சுத்தமாக கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுதான். செகண்ட் ஒன் வந்து அதோட ரிட்டர்ன் பாலிசி. இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் ரீசெண்டாக வந்த ஒரு ஆர்டர். இது எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து கஸ்டமருக்கு ரெஃபரன்ஸ் இமேஜும் அனுப்பினேன். பட் அவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஷிப் பண்ணிட்டோம். பட் ஆஃப்டர் 1 வீக் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இது ஏன் எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்க்கும்போது டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா ஒரு டேமேஜ் கூட இல்லை. பிகாஸ் அவங்க பார்சலை ஓப்பனே பண்ணல. ஸோ அப்படி ஏன் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க? நம்ம வந்து இதை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கூட நம்ம வந்து சென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது அது சுத்தமாக எங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான். ஷிப்பிங்லேருந்து எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.